ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக உன் வீட்டு வாசலில் நின்று உனக்கான நல்ல செய்தியை சொல்வதற்காக தானே காத்து கொண்டிருக்கிறேன். அது எப்படிப்பட்ட நல்ல செய்தி என்பதை இப்பொழுது கேட்டு தெளிந்து புரிந்து கொள். நீ நல்லது நடக்க வேண்டும் என எதிர்நோக்கி காத்திருந்த விஷயத்தில்தான் இப்போது வெற்றியை பெறப்போகிறாய் என் செல்லமே. உனக்கான வெற்றி செய்தியோடுதான் நீ எதிர்பார்க்கும் அதிர்ஷ்டத்தையும் உன் கரங்களில் ஒப்படைப்பதற்காக உன் வராகியம்மா உன்னை தேடி வந்துள்ளேன். கஷ்டங்கள் என்ற வடிவத்தில் கவலைகள் இத்தனை நாள் உன்னை தேடி வந்ததல்லவா? இப்போது எல்லா கவலைகளையும் துரத்தி அடித்து நீ ஆசைப்பட்டபடி உனக்கான இஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என அந்த சந்தோஷத்தை உன்னிடம் ஒப்படைப்பதற்காக தான் உன் வராகியம்மா வந்துள்ளேன். என்ன நடந்தாலும் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல், எதையும் கண்டுகொள்ளாமல், எல்லாவற்றையும் கடந்து வர ஒரு வழி இருக்கும் என அத்தனையும் எதிர்கொள்ள தயாராகு. வாழ்க்கை எனும் அருவியில் கவலைகள் எனும் அலைகள் இருந்தாலும் அதை பெரிதுபடுத்த வேண்டாம் என் செல்லமே. அருவி என்றாலும் கடல் என்றாலும் அதிலிருந்து நீர் வந்து அலைகளாய் மோதிக்கொண்டு இருப்பது போலதான் உன் வாழ்விலும் பிரச்சனைகள் வந்து அலைமோதி கொண்டிருந்தது. ஆனால் அதையெல்லாம் சரி செய்ய இப்போது உன் வராகியம்மா நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனி நீ பிரச்சனைகளை பற்றி கவலை கொள்ளவோ யோசிக்கவோ அவசியமில்லை. உன் லட்சியம் என்னவோ, உன் குறிக்கோள் என்னவோ, எது நடக்க வேண்டும் என ஆசைப்படுகிறாயோ அதை பற்றி மட்டும் யோசித்தால் போதும். உன் கஷ்டங்கள் எனும் கடல் பாறையை தாண்டி உனக்கான வெற்றி எனும் கரைக்கு நான் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என் செல்லமே. கஷ்டங்கள் என்பது எல்லாருக்கும் பொதுதானே. எந்த கஷ்டமும் பெரிதோ சிறிதோ கிடையாது. கஷ்டங்கள் என்றாலே அது மனவேதனையை கொடுப்பது என்பதுதான் எனக்கு புரியும், எனக்கும் தெரியும். இப்போது நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளவோ வருத்தப்படவோ அவசியமில்லை. எந்த கஷ்டம் உன்னை ஆட்கொண்டு வருத்தத்திற்கு உள்ளாக்குகிறதோ அதை உன்னிடமிருந்து துரத்தியடிக்க நான் வந்துவிட்டேன். இனிமேல் உன் வாழ்க்கை பாதையானது வெற்றி நிறைந்த பாதையாக மாறிவிடும் என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பல பிரச்சனைகள் மட்டும்தான் உன்னை தேடி வருகிறது. உனக்கான சந்தோஷம் உன்னை விட்டு நழுவி போய்கொண்டே இருக்கிறது என்றுதானே நீ நினைக்கிறாய்? இல்லை என் செல்லமே. காலத்திற்கு நிலைக்க வைக்கக்கூடிய சக்தி என்று எது தெரியுமா? உனக்கான நிம்மதியும் வெற்றியும் முன்னேற்றமும் மட்டும்தான். அதை எந்த விதத்திலாவது உன்னிடம் சேர்த்துவிட வேண்டுமென இத்தனை நாட்களாக நானும் உன்னை நோக்கி வந்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் பல விஷயங்களில் பல சூழ்நிலையின் காரணமாக நான் உனக்கு கொடுக்க வந்த வெற்றியையும் சந்தோஷத்தையும் நீ தவறவிட்டு கொண்டே இருந்தாய். இப்பொழுதுதான் உனக்கான சந்தோஷத்தை நிரந்தரமாக ஒப்படைத்து தீர வேண்டும் என நானே உன் வீடு தேடி வந்துவிட்டேன் என் செல்லமே. உன் கையில் இருக்கும் கடற்கரையின் மணலை எப்படி உன்னால் இறுக்கமாக பிடித்து வைத்து கொள்ள முடியாதோ அப்படிதான் வாழ்க்கையும். மணல் எப்படி உன்னையே அறியாமல் கைகளிலிருந்து கீழே உதிர்ந்து கொண்டே இருக்குமோ அப்படி உன்னையும் அறியாமல் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தானாகவே உன்னை விட்டு விலகி போய்விடும். தேவையில்லாமல் கவலை கொள்ளாதே. கூடிய விரைவில் உன் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்கத்தான் போகிறேன். அதற்குள்ளாகவே இப்போது நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை பார்த்து நீ விரக்தி அடையவோ கவலை கொள்ளவோ மனம் வருந்தவோ வேண்டாம். உன் வராகி அம்மாவின் பார்வையில்தானே நீ இருக்கிறாய். நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றி உன்னை உயர்த்தி அற்புதமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன். அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என் தங்கமே. உன்னை சுற்றி இப்போது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். அப்போதுதானே எதையும் தாங்கும் மனப்பக்குவம் உனக்குள் வருவதன் மூலமாக உனக்குள் வைராகியமும் தைரியமும் கூட பிறக்கும். எல்லாமே நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கலங்காமல் இரு. உன் வாழ்வில் உனக்கு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கான முதலீடான மிகப்பெரிய சொத்துதான் என் செல்லமே. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என கேள்விப்பட்டிருப்பாய்தானே. நேற்று நடந்த பழைய விஷயங்களை கழித்து கடந்து வந்துவிடு. இன்று புதிதாய் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் உனக்கு நல்லதாக மட்டும்தான் இருக்கும். கசப்பான அனுபவங்களை எல்லாம் நேற்றிரவு தூக்கத்திலேயே மறந்து கடந்து நீ வந்து விட்டாயே. ஆனால் இன்றைய விடியலானது உனக்கான இனிய விடியலாக நிச்சயமாக இருக்கும். உன்னுடைய இந்த நாளையும் நான் சிறப்பானதாக மாற்றுவேன் என நம்பிக்கையோடு இந்த நாளை சந்தோஷமாக நீ துவக்கலாம் என் செல்லமே.
உன்னுடைய விஷயங்களையும் செயல்களையும் மிக பெரும் தைரியத்தோடு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு மட்டும் நீ செய்தால் போதும். உன் வாழ்க்கையை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ புத்துணர்ச்சியோடு எந்த செயலை செய்தாலும் அதில் உனக்கு நான் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன். உன் வாழ்க்கையே இப்போது சோதனை நிறைந்ததாக இருக்கிறதே என நீ கவலை கொள்ள வேண்டாம். கசப்பாய் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை இனிமையாய் மாற்றி அமைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனதிற்குள் நான் நல்லது செய்வேன் என நம்பிதானே என்னை வழிபட்டு வணங்குகிறாய். பிறகு எப்படி உன்னுடைய வாழ்க்கை அழகானதாய் மாறாமல் இருக்கும்? நிச்சயம் உன் வாழ்க்கையை உயரச் செய்யத்தான் போகிறேன். நீ என்னிடம் ஆசையாய் கேட்ட விஷயங்களை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கூட துரத்தி அழித்து விடுவேன் என் செல்லமே. மீண்டும் மீண்டும் எந்த விஷயத்திற்காக நீ முயற்சி செய்கிறாயோ அதை நிச்சயமாக நீ அடைந்தே தீருவாய். எட்டி எட்டி பார்த்தும் கையில் வந்து சேராமல் இருப்பதற்கு இது மரத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய எட்டாத கனி ஒன்றும் கிடையாது. இது வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது. நிச்சயமாய் நீ செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் உனக்கான பலன்களை நான் கொடுத்தே தீருவேன். நீ மென்மேலும் உன் வாழ்வில் உயரத்தான் போகிறாய். நீ என்னிடம் கேட்ட விஷயங்களெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காக தானே மாபெரும் அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக வந்துள்ளேன். எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என நினைத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி தள்ள நினைத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை அவமரியாதையாய் பேசினார்களோ அவர்கள் கண் முன்னாலேயே நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய். உனக்கு யாரும் துணை இல்லை என்று நினைப்பவர்களிடம் போய் சொல்லு. அதுவும் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொல்லு. எனக்காக என் வராகியம்மா ஒருவர் இருக்கிறார். அவர் போதும், என் வாழ்க்கையே மிகவும் சிறப்பாய் மாற்றிவிடுவார் என சொல்லிவிட்டு வா என் செல்லமே. நீ செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு எதிர்வினை நிகழும் அல்லவா? அதாவது நீ இன்று ஒருவருக்கு நல்லதை செய்தால் அதற்கான பலனாக உனக்கும் ஒரு நல்லது கிடைக்கும். அல்லது நீ மற்றவர்களுக்கு கெடுதலோ அல்லது கெட்டதையோ செய்தால் அதற்கு எதிராக, அதாவது அதற்கு பலனாக உன் வாழ்விலும் ஒரு கெட்டது நடக்கும் என்பதுதான் மனிதர்கள் வாழ்வில் எழுதப்பட்ட நியதி. அப்படிதான் நீயும் கோபத்தில் எந்த செயலையும் எடுக்காமல் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என நான் சொல்கிறேன். இப்போது வாழ்க்கையின் சூட்சும ரகசியத்தை புரிந்து கொண்டாயல்லவா? உன் துயரங்கள் எல்லாம் இந்த நொடி முதல் விலகி போய் இனி வரும் வாழ்க்கையானது உனக்கு வசந்த காலமாக மாற வேண்டும் என்பதற்காக தான் நானே உன்னை வீடு தேடி வந்துவிட்டேன். இனிமேல் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நகலும். உனக்கு வருகின்ற நன்மையும் தீமையும் எல்லா விஷயங்களையும் சரி செய்து நன்மையான நல்ல விஷயங்களை மட்டும் உன்னிடம் ஒப்படைக்கப் போகிறேன். மனதார என்னை நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கான வாழ்க்கை என்பது விரைவில் அற்புதமாய் மாறப்போகிறது. தள்ளாடி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கைக்கு இப்போதே ஒரு விடிவு காலத்தை தர வந்துவிட்டேன் என் செல்லமே. நீ இனிமேல் கலங்கவே வேண்டாம். நான் உன்னுடனேயே இருக்கப் போகிறேன். உன் நல்லது கெட்டது எல்லாவற்றிற்கும் நானே பொறுப்பேற்று சிறப்பாய் வழி நடத்துவேன். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.